3 பொருள் ரம்ஜான் ஸ்பெஷல் ஸ்வீட். வாயில் வச்சதும் அப்படி கரைஞ்சி போயிருங்க. இது ரம்ஜானுக்கு எல்லார் வீட்லையுமே செய்வாங்க. செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ 5 முட்டை எடுத்துக்கிறேங்க. இந்த முட்டையை உடச்சி ஒரு கண்ணாடி டம்ளரில் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக இந்த கண்ணாடி டம்ளர் ஃபுல்லாக இந்த முட்டை இருந்துச்சுங்க. இதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கிறேங்க. நீங்கள் எதில் எடுத்தாலும் அளந்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இந்த ஸ்வீட் கரெக்டாக வரும். இப்போ இதில் ஒரு 6 ஏலக்காய் சேர்த்துட்டு அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரைக்கு பதில் நீங்கள் கருப்பட்டி வெல்லம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா லைட்டாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது போல் நுரப்பொங்க லைட்டாக அடித்து எடுத்துக்கணும். இப்போ இது நல்லா வடிகட்டி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் பாருங்கள், இது போல் வடிகட்டி தனியாக எடுத்துகிட்டு இப்போ ஒரு கேக்கு ட்ரையில் ஊற்றி வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட டிஃபன் பாக்ஸ் இருந்தால், கிண்ணம் இருந்தால் எதில் வேணாலும் நீங்கள் ஊற்றி வேக வைக்கலாம். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தூக்கி வைக்க ஒரு ஸ்டாண்டு போட்டு அதில் உள்ளே எடுத்து வச்சு மேலே தண்ணி விழாமல் இருக்கிறதுக்கு இது போல் மூடி போட்டு அதுக்கு மேலே மூடி வச்சு கரெக்டாக 20லேருந்து 25 நிமிஷம் வேக வைங்க. நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக வந்துருச்சு 25 நிமிஷத்தில். இப்போ ஒரு கத்தி வச்சு குத்தி பார்க்குறேன், ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ நல்லா ஆற வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஆற வச்சுட்டு கட் பண்ணுங்க. ரொம்ப சூப்பரான வட்டலப்பம் ரெடிங்க. இது ரம்ஜானுக்கு எல்லார் வீட்லேயுமே செய்வாங்க. இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஒன்று எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இதே போல் இந்த ரம்ஜானுக்கு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணாதவர்கள் ஃபாலோ கொடுத்துருங்க.